उमरा चलना यार. வணக்கம், நாங்க தான் உங்க யாழ் பிரதர்ஸ். இன்றைக்கு இந்த காணொளியில என்னத்தை பற்றி பார்க்க போறோம்டா, ஒரு முக்கியமான சம்பவம். இந்தியாவில காஷ்மீர்ல பகல்காம் என்ற இடத்துல நடந்த ஒரு சம்பவம் இந்த காணொளியில நாங்க பார்க்க போறோம். ओए था कोई दिसता जहांगीर तो यार बिहारियां पीछे चलते यार तुम मौत ही कश्मीर की है. उमर उमर वो ताजुल दे यार. உலகத்தையே, அதாவது கிட்டத்தட்ட உலக நாடுகளே ஒரு போர் பதட்ட நிலையை இந்த சம்பவம் உருவாக்கி இருக்கின்றது. அந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பகல்காம் என்ற இடம், அதாவது காஷ்மீருக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் போறது வளமை. அப்படி அந்த காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகள் போய் இருக்கின்ற அந்த வேளையில் இந்த பகல்காம் என்ற இடத்துல 20க்கு மேற்பட்ட இந்திய சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் உட்பட 26 பேர் கொல்லப்படுகிறார்கள். அதே நேரம் 20க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 தொடக்கம் 6 பேர் கொண்ட ஒரு டெரரிஸ்ட் குரூப் தான் இந்த அட்டாக்கை செய்திருக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலே ஏற்கனவே ஒரு பதட்டம், அதாவது ஒரு 2 நாடுகளும், இந்தியா பாகிஸ்தான் என்று சொன்னாலே தெரியும், அந்த 2 நாடு, இந்தியாவிலேருந்து பிரிந்த ஒரு நாடு தான் பாகிஸ்தான். அவர்கள் இந்த எல்லை, அதாவது இந்த காஷ்மீர் எல்லைக்காக காலங்காலமாக பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவங்களை சொல்றதா இருக்கட்டும், இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் மாறி மாறி இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில தான் இப்படி ஒரு, அதாவது அப்பாவிகளான பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவம் இந்த இடத்துல நடைபெற்று. இது காஷ்மீருக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் போகிறார்கள். இலங்கையில இருந்து போறவர்கள் கூட காஷ்மீருக்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க, தெரியும் எல்லாருமே. என்னடா காஷ்மீர் இந்தியாவில் அப்ப ஸ்னோ என்ற ஒரு வித்தியாசமான எக்ஸ்ப்ளோரிங்குக்காக போகக்கூடிய இடம் தான் அது. இப்ப ரீசெண்ட் டைம்ல டூரிஸ்ட அதிகம் கவர்ந்த இடங்கள்ல, இந்தியாவிலேயே அதிக டூரிஸ்ட் போற இடங்கள்ல ஒரு ஸ்பாட்டாக மாறி இருக்கு. இந்த மாதிரியான நிலைமையில தான் இந்த போன சுற்றுலா பயணிகள் பகல்காம் என்ற இடத்துல இருந்து 6 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட உள்ளுக்கு போறார்கள். உள்ளுக்கு அந்த இடத்துல ஒரு நிறைய ஒரு புல்வெளி மாதிரி ஒரு இடத்துல தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த சுற்றுலா பயணிகள் போயிருக்கிறார்கள். அங்க போனவங்கள அந்த புல்வெளிக்கு பக்கத்துல ஒரு காடு மாதிரி ஒரு காடு இருக்குது. இந்த காட்டுக்குள்ள இருந்து இந்திய ராணுவ உடையோட அங்க 6 பேர், 4 தொடக்கம் 6 பேர் வாராங்க. அப்ப இந்த சுற்றுலா பயணிகள் எந்த அவர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை தானே, இந்திய ராணுவ உடையில வர்றதால அவர்களுக்கு எந்த வித ஒரு சந்தேகமும் இல்லாம சந்தோஷமா தங்களுடைய சுற்றுலா நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல திடீரென்று இவர்கள் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல், அதாவது துப்பாக்கி சூட்டை மேற்கொள்கிறார்கள். சிதறி அடித்து சுற்றுலா பயணிகள் ஓடுகிறார்கள். ஆனா கொஞ்சம் பேர் அவர்களிடம் மாட்டுப்படினர். அப்படி அகப்பட்ட நேரத்துல அவர்கள் கேட்கினமாம், நீங்க எந்த சமயம் அப்படி சமயத்தை விசாரிச்சுட்டு இஸ்லாமிய சமயம் அல்லாத எல்லாரையும் சுட்டு கொள்கிறார்கள். அப்ப இதுல இந்த தாக்குதல் ஈடுபட்ட டெரரிஸ்ட் ஆட்கள் ஒரு மதம் சார்பான ஆட்கள். இப்ப இந்தியா பாகிஸ்தான் இருக்குதாங்க. இப்ப பாகிஸ்தான்ல முழுவதுமே யார் இருக்கணும், முஸ்லீம்கள் இருக்கணும். அப்ப முஸ்லீம்கள், இந்த பாகிஸ்தான்ல பின்னூட்டல்ல வர டெரரிஸ்ட் குரூப் எல்லாமே இந்த இஸ்லாமிய மதம் சார்ந்த ஒரு கோரிக்கைக்காக அல்லது அவர்களுடைய அந்த ஒரு சமயம் சார்ந்த ஒரு பின்புலம் அவர்களுக்கு எப்பவுமே இருக்கும். அந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல உடனே வாகனங்கள்ல வர்றது கஷ்டமான நிலையில ஹெலிகாப்டர்ல தேவையான முதல் உதவிகள் உடனே வழங்கி இருக்கிறாங்க. அது தவிர பாத்தீங்கன்னா இதுல இதை செய்தது TRF என்ற டெரரிஸ்ட் குரூப் இதை தாங்க தான் செய்தன்றதை சொல்லி இருக்கிறாங்க. லக்ஷாரி தாய்பா என்ற குழு தான் இந்த டெரரிஸ்ட் சிறிய குழுவுக்கு பின்புலமா இருக்கு. இந்த லக்ஷாரி தாய்பா குழு பாகிஸ்தான் அரசாங்கத்தோட நேரடி தொடர்பு. அதாவது பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதிண்ட கோரிக்கைகளை ஏற்று செய்யற ஒரு குழுவா தான் இந்த லக்ஷாரி தாய்பா என்ற அமைப்பு இயங்கி கொண்டு வருது. இப்படியான நிலையில இந்த சம்பவம் நடந்துட்டு தானே, அவர்கள் இந்த கோரிக்கை என்னவா இருந்திருக்கா, காஷ்மீர் இருக்குதானே அதிகமா இஸ்லாமிய மக்கள் வாழ்ற ஒரு பிரதேசம். இவர் எங்களுடைய மோடிஜி பெரும்பாலும் இந்திய பிரதமர் மோடி பெரும்பாலும் என்ன
இந்து சமய கொள்கைகள்ல அதிக நாட்டம் கொண்டவர். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து இங்க வந்து காஷ்மீர்ல வந்து நிறைய குடிபெயர்ப்புகள் வந்து வேற்று சமயத்தவர்களோட குடிபெயர்ப்புகள் நடக்குது. அதாவது அவர்கள் வந்து குடியமர்த்தினர். அப்படியான குடியமர்த்தர்களுக்கு எதிராக தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு அப்பாவி பொதுமக்கள் மீது, அதாவது அப்பாவியா ஒரு சுற்றுலா பயணத்தை சந்தோஷமா கழிக்க போனவர்களை தாக்கின வந்து ஒரு கோழைத்தனம் தான் சொல்லுவோம். ஆயுதமே ஏந்தாதவனோட என்னடைய சண்டை பிடிக்கிறது. அதுவும் இப்ப நாங்க நிராயுதபாணியா நிக்கிற மக்களை வந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொள்றது வந்து ஒரு மிகப்பெரிய கடுமையான வந்து குற்றம். அதுக்கு வந்து மோடி வந்து ஒரு என்னன்னு சொல்றோம், ஒரு ஹீட்டான பதில் வந்து போட்டிருக்கிறார் அவர் ட்விட்டர்ல. அந்த நேரத்துல அவர் இந்தியாவில் இருக்கையில உடனே வந்து ட்விட்டர்ல என்ன போட்டிருக்கிறாருன்னு பார்த்தா, இதோட இந்த விசாரணையை நடத்தி இதோட சம்பந்தப்பட்ட எல்லா ஆக்கள் தானே அவர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த உலகத்தை விட்டே அனுப்புவன்ற மாதிரி ஒரு செய்தி வந்து போட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, எந்த நாடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் அதை வந்து தாங்க கண்டிப்பா அதுக்குரிய தண்டனை வழங்கும் வந்து சொல்லி இருக்கிறாங்க. இப்ப வந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, அந்த நாட்டு இந்த வெளிவிவகார அமைச்சர்கள் என்ன சொல்லினோம்னா, இதுக்கும் தங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, இது ஒரு அரசியல் தொடர்புடைய நிகழ்வு. இது வந்து அவர்கள் சொல்றாங்கன்னா இது இந்தியாவில் இருக்கிறவர்களே செய்திருக்கலாமே என்ற மாதிரி சொல்லி. இதுக்கு ரெண்டு விதமான வாய்ப்புகள் இருக்குதான். பாகிஸ்தானும் செஞ்சிருக்கலாம். அதே நேரத்துல பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையான போற மூளை செய்யறதுக்காக அல்லது என்ன ஒரு உலக யுத்தத்தை உருவாக்குறதுக்காக அல்லது அப்படியான வேற பல காரணங்களாக வேற நாடுகளும் செஞ்சிருக்கலாம். கண்டிப்பா. இப்ப அதைத்தான் அவர் சொல்றாரு என்னன்னா, பாகிஸ்தான்ல இருந்து ஒரு சர்வதேச ரீதியிலான விசாரணை குழுவை வந்து இதுக்கு அமைக்கணும் என்று அவர் வந்து டிமாண்ட் வச்சிருக்கிறார். இப்படி ஒரு 2 நாடுகளுக்கு இடையில பதட்டம். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்திய ராணுவத்தின் போர் வீரர்கள் படைகளை வந்து அந்த போர்டர்ல வந்து குவிச்சிருக்கிறது. அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து நிறைய ராணுவங்களை வந்து குவிச்சு ஆயுதங்களை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிற காணொலிகளை வந்து நாங்க காணக்கூடியதா இருக்கு. இப்ப ஏன் இது ஒரு உலக பதட்டமா மாறுதுன்னா, இப்ப இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஏற்கனவே வந்து போர்டர்ல ஒரு சண்டை இருக்கு. அப்ப சைனா வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? பாகிஸ்தான். அப்ப மிகப்பெரிய நாடு சைனா, உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு சைனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண போயிருக்கு. இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண யாரா வருவாங்க? அமெரிக்கா, ரஷ்யா போன்ற இன்னொரு பக்கத்தால வல்லரசு நாடுகள் வந்து வரப்போகுது. அப்ப வல்லரசு நாடுகள் உதவிக்கு வந்தோன்னு வந்து இப்ப இந்த சம்பவத்துக்கு உடனே வந்து இப்ப அமெரிக்க ஜனாதிபதி, ரஷ்ய ஜனாதிபதி எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். இப்படி ஒரு நடந்தது வந்து மிகப்பெரிய குற்றம். கண்டனம் தெரிவிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். இப்ப 2 பக்கம் ஆர்மி, காஷ்மீர்லயும் பாகிஸ்தான்லயும் காலகாலமா இந்தியன் ஆர்மியும் பாகிஸ்தான் ஆர்மியும் சண்டை பிடிச்சவங்க தான் இருக்கிறாங்க. எதாச்சும் அங்க போ டூரிஸ்ட் பீப்புள், சாதாரண மக்களை தாக்குறது, அவங்களை கொள்றதுன்றது வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இப்படி அந்த வல்லரசு நாடுகள் வந்து 2 நாடுகள பக்கம் இருக்கேக்க ஒரு உலக போர் பதற்ற சூழ்நிலை உருவாகும். இப்ப எந்த நாடு, இப்ப நாங்க வந்து இந்தியாவுக்கு மிக அருகிலே இருக்கிற நாடு, அப்ப நாங்களுமே நிறைய வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு சம்பவம் உலக நாடுகளையே வந்து ஒரு அச்சுறுத்துற ஒரு சம்பவம் தான். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா கிட்டல இன்னொரு விஷயம், மிகப்பெரிய விஷயத்தை இந்திய அரசாங்கம் செய்திருக்கு. என்னன்னா, அவர்கள் வந்து அனைத்து கட்சிகளையும் கூட்டியிருக்கிறார்கள். எதிர்கட்சி மற்ற ஏனைய கட்சிகள் இருக்குதானே, எல்லா கட்சியையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தி அவர்கள் வந்து ஏகமனதா ஒரு தீர்மானம் சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டுக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் தாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் வந்து எல்லா கட்சிகளும் சொல்லியிருக்கு. இப்ப வளமையா வந்து ஆளுங்கட்சி ஒன்று செய்ய எதிர்கட்சி அதை வந்து இதென்று தானே பார்க்கணும். அப்படி இருந்த போதும் இந்த ராகுல் காந்தி வந்து சொல்லி இருக்கிறார் வந்து இப்ப குறித்த இடத்துல எங்க பாதுகாப்பே இல்லாம இருந்தன்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. இந்த காஷ்மீர்ல இந்த அந்த பகல்காம் என்ற இடத்துல இந்த சுற்றுலா பயணிகள் போயிருக்க பலத்த பாதுகாப்பு இருந்திருக்கும். ஆனா ஏன் இல்லை இந்த கேள்விக்கு விட சொல்லியிருக்கோம் என்னன்னா, குறிப்பா இந்த சுற்றுலா பயணிகள் போன இடம் இருக்குதாங்க, இது ஜூன் மாதத்துல இருந்துதான் பார்வையாளருக்கு திறக்கப்படுறது. ஆனா இந்த சீசன் டைமுக்கு முதலே அவர்கள் அனுமதி இல்லாம வந்து திறந்துச்சுன்னா, அப்ப அந்த இடம் வந்து ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில தான் இருந்தது. அதோட ஒரு சுற்றுலா பயணியாயம் இந்த கட்டத்துல இருந்து பார்த்தோம்னா, நீங்க ஒரு சுற்றுலா பயணியா இருந்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா ஒரு இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க. இந்த பிரச்சனை தெரியும், காஷ்மீர் பாகிஸ்தான் பிரச்சனை இருக்குன்றது தெரியும். அப்ப அந்த மாதிரியான நேரங்கள்ல அந்த மாதிரியான இடங்களை போய் அந்த அதுக்கு ஏற்ற பாதுகாப்பு போறதான். இப்ப பகல்காம் என்ற இடத்துக்கு இலங்கையில இருந்து சென்ற சுற்றுலா பயணிகள் மிக அதிகம். இப்ப நேற்று கூட இந்த பிரச்சனை பிறகு தாங்க போன வீடியோக்களை வந்து பகிர்ந்திருந்தார். அவர்கள் வந்து பகிரக்கூடிய மாதிரி இந்தியாவின் மதன் கௌர் சொல்லியிருந்தார், தாங்க கூட போன வருஷம் இதே இடத்துல போய் நின்றாரு. அப்ப இது ஒரு பலமையான ஒரு சுற்றுலா இடம் தான்.
இப்ப வந்து அந்த அரசாங்கம் எடுத்த முக்கிய தீர்மானம் என்னன்னா, இந்தியாவில இருந்து அந்த ஊற்றெடுத்து போற நதி தான் வந்து பாகிஸ்தான்ல 80% மக்களுக்கான ஒரு குடிநீர் ஆகாரமா வந்து அமையும். குடிநீர் மற்றும் மற்ற இதர தேவைகளுக்கு பயன்படும். அப்ப இந்தியா பாகிஸ்தானுக்கு இவ்வளவு நாளும் என்னதான் ஒரு போர் பதட்ட நிலை எதிர்ப்புகள் இருந்தாலும் இந்த நதி சம்பந்தமா ஒரு உடன்படிக்கை இருந்திருக்கு. அதாவது இந்த நதியை வந்து அந்த மக்கள் போறதை வந்து இந்தியா தடுக்க இல்லை, அவர்களும் பயன்படுத்தலாம் என்ற ஒரு உடன்படிக்கையில இருந்தது. இப்ப வந்து அந்த உடன்படிக்கையை வந்து இந்திய அரசாங்கம் வந்து ரத்து செய்துட்டு, இதால பாகிஸ்தான்ல இருக்கிற கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி மக்கள் வந்து பாதிக்கப்பட போயிடும். ஏன் பாகிஸ்தான் வந்து அந்த நீராதாரத்தை தங்கி இருக்க பொருளாதார ரீதியா வந்து பாகிஸ்தான் வந்து சரியாக அடிவண்ட போகுது. அப்படி ஒரு தீர்மானத்தை தான் இப்ப வந்து இந்திய பிரதமர் மோடியும் அவருடைய அரசாங்கமும் வந்து எடுத்திருக்கிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த அயல் நாடு இந்தியாவில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுல வந்து இந்த ஸ்டோரிகளே ஒரு உருகக்கூடிய ஒரு ஸ்டோரி, அதாவது கவலையான 2 இன்சைட் ஸ்டோரி இந்த கேள்விப்பட்டிருக்கேன். என்ன ஒரு கப்பல் இருந்து கப்பல் அதுதான் தெரியும், அதான் சரியான ஃபேமஸ். ஐசோன் பாகலாம் என்ற ஒரு ஹேஷ்டேக் போட்டு ஃபேமஸ் ஆகும். ஒரு கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய 7-6 மேல இருக்கக்கூடிய கப்பல் அந்த இடத்துக்கு ட்ரிப்பா போயிருக்கணும். போன நேரத்துல அந்த கேர்ளை விட்டுட்டு அந்த போயை மட்டும் அந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல அவரை கொண்டு இருக்கணும். அந்த அதை அவாவும் அவரும் இருக்கிற மாதிரி அந்த அவாவ பக்கத்துல இருந்த மாதிரி ஒரு போட்டோ போட்டு தான் அந்த ஹேஷ்டேக் எல்லாம் ஃபேமஸ் ஆகி கொண்டு இருக்கணும். அதாவது இந்தியாவுக்கு போற, அதாவது ஒரு டூரிஸ்டா போறாங்க சரி, இந்திய மக்களாங்க சரி, இந்தியாவிலே அவைக்கு பாதுகாப்பு இல்லையோ என்ற மாதிரியான ஒரு கேள்வி இப்ப எல்லா மக்களிடையிலுமே இருக்குது. இதால இந்தியாவோட டூரிசமும் சரியான பெரிய அளவுல பாதிக்கப்படுதுன்றது முக்கியமானது. கண்டிப்பா இப்ப காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இப்ப பிரதான அவர்களுடைய பொருளாதாரம் வந்து இந்த டூரிசத்துல தான் தங்கி இருக்கு. இப்ப இந்த ஊர்ல இப்படி நுவரெலியா டூரிசத்துல மிக பிரதானமா தங்கி இருக்கும், அதே மாதிரி இந்தியாவில் வந்து காஷ்மீர் வந்து பிரதானமா இந்த டூரிசத்தை நம்பித்தான் இருக்கு. அப்ப இப்படியான சம்பவம் வந்து காஷ்மீரையுமே ஒரு பொருளாதார ரீதியான நெருக்கடிக்கு உள்ளாக்குது. பாவம் இந்த சம்பவம் தொடர்பில் இந்திய இராணுவம் வந்து எப்படியுமே கண்டிப்பா அவர்களுக்குரிய தண்டனையை வழங்கி ஆகணும்ன்றதுல முனைப்போடு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்திய இராணுவம். மற்றது இன்னொரு சம்பவம் வந்து இதுக்குள்ள நடந்திருக்கு என்னன்னா, இப்ப இந்த குதிரை சவாரி வந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றுக்கொண்டு போவார்கள். அப்படி ஒரு சிறுவன் வந்து குதிரையில வந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு போற தொழிலை வந்து அந்த கிராமத்துல செய்து கொண்டு வந்திருக்கிறான். அந்த சிறுவன் இந்தியா உடையில வந்த டெரரிஸ்ட் இருக்கணும் தானே, அவர்களை வந்து இனங்காண்டான். எப்படி இவர்கள் வந்து இந்திய இராணுவம் இல்லை என்ற இனங்கண்டு அவன் வந்து ஒரு பதட்ட நிலையில வந்து சுற்றுலா பயணிகளை காப்பாத்துறதுக்காக கூச்சலிட்டு அவர்களை வந்து அந்த இடத்தை விட்டு போக சொல்லி கத்தி இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த டெரரிஸ்ட்ல இருந்த துப்பாக்கியை வந்து பறிச்சு அவர்களை காப்பாற்ற முற்பட்ட வேளையில டெரரிஸ்ட் வந்து அந்த சிறுவனையுமே வந்து சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சோகமான நிகழ்வு தான் இந்த இந்தியாவின் காஷ்மீர் பகல்காமில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. இந்தியாவிலேயுமே வந்து நிறைய இடங்களை வந்து நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து வாழ்கிறார்கள். இது ஒரு சம்பவத்தால அந்த சமயத்தை சார்ந்த சாதாரண மக்களுமே வந்து ஒரு பாதிக்கப்படுற நிலைமை உருவாகும். இது நடைமுறையில நான் இதை எங்க பார்த்தேன்னா, இலங்கையில ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல் நடந்ததுதான். இது இந்த ஈஸ்டர்ல அந்த குண்டு தாக்குதல் பிறகு சும்மா இருக்கிற சாதாரண அப்பாவியான முஸ்லிம் மக்களை எல்லாம் போய் சீண்டுறது, அவ சாதாரண மக்கள் அந்த இந்த கலாச்சாரம் அந்த பருதாணிங்கிறது அதுகளுக்கான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியுமா? இந்த யாரோ ஒரு முஸ்லீம் ஒருத்தன் பிள்ளை செய்யறான்றதுக்காக அந்த டைம் பாத்தீங்கன்னா அவர்களை வந்து அவற்றை பேக்குகள் இதுகளை செக் பண்ற விதம் கூட அப்ப அவர்களுக்கு அவர்களோட உணர்வு எப்படி இருந்திருக்குன்னு யோசிப்பாரு. அது நாங்களே அவைய ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளி நாங்களே அவை எப்படியான வேலை செய்யறதுக்கு இன்னும் மேலும் மேலும் தூண்டுற மாதிரியான செயல்பாடு நடந்தது. அப்ப முக்கியமா வந்து இந்த அரசியல் நோக்கங்களோட இப்படியான தாக்குதல்கள் கொடூரங்களை செய்யறவர்கள நோக்கம் வந்து சமய ரீதியா வந்து மக்களுக்குள்ள புரள்வை ஏற்படுத்தி மக்களுக்குள்ள வேற்றுமைகளை ஏற்படுத்தி அதுல வர்ற அரசியல் லாபங்கள்ல தாங்க வந்து சுகங்கான்றதுதான் இந்த இவர்கள நோக்கம். எனவே இந்த இந்தியாவில் நடந்த இந்த சம்பவத்துல வந்து இந்திய மக்கள் வந்து கண்டிப்பா வந்து என்ன செய்யணும், ஒரு தெளிவாகவும் விழிப்புணர்வாகவும் இருந்து எந்த நோக்கத்துக்காக இதெல்லாம் செய்யப்படுதோ அந்த நோக்கம் நிறைவேறாம பார்த்து கொண்டா சரி. இது வந்து இந்தியாவையும் சரி பாகிஸ்தானையும் பாதிச்சது மட்டும் இல்லாம
உலக நாடுகளையே ஒரு பாதிக்க போற சம்பவமா இருக்குது. இது எப்படி வந்து இனி வந்து இந்த போக்குகள் அடுத்தடுத்த கட்டம் என்னென்ன நடக்க போகுதுன்றதை பற்றி நாங்கள் அடுத்த இதுக்கு மேலே இந்த சம்பவம் பற்றி அப்டேட்ஸ் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தருவோம். நாங்கள் அவங்க யாழ் பிரதர்ஸ். நீங்கள் இந்த மாதிரி காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேணுமெண்டா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாகப்பட்டால் உங்களுடைய நண்பர்களையும் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே. நன்றி.